Hello guys, this is Glimpse of Thalapathy. ரீசெண்டா தளபதி பர்த்டேக்கு கோ டீம் சார்பா கிளிம்ஸ் வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோவை இப்போ நம்ம டீகோட் பண்ணலாமா? கிளிம்ஸ் வீடியோ ஸ்டார்ட் பண்றப்பவே கோட் மூவியோட கதை ரஷ்யால தான் நடக்குதுன்னு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். பைக் சேசிங் சீன்ல AK-62ன்னு பைக்கோட நம்பர் பிளேட்ல பார்க்க முடியுது. அது எதிர்ச்சியா அமைஞ்சிருக்கா இல்லைனா வெங்கட் பிரபு சின்னதா கலாய்ச்சி விட்டுருக்காரான்னு தெரியல. இந்த கிளிப்ல விஜய டபுள் ஆக்ஷன்ல பார்க்கலாம். இந்த வயசுலயும் நம்ம தளபதி சும்மா யங்கா கியூட்டா இருப்பாங்க. ஆனா இந்த சிஜில நம்ம தளபதியை இன்னும் யங்கா காட்டியிருப்பாங்க. இது டபுள் கியூட்னஸா இருக்குல்ல. இந்த கிளிப்ல பின்னாடி இருக்கிற கடையோட நேமை சர்ச் பண்ணி பார்த்தப்போ ரஷ்யன் மொழியில ப்ளோஷ்னயான்னு எழுதியிருக்கு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த பைக் ஸ்டண்ட் சீனை ரஷ்யாவோட தலைநகரமான மாஸ்கோ சிட்டி ஸ்ட்ரீட்ல எடுத்திருக்காங்க. இந்த ஒரு விஷுவலை பார்க்கும்போது நமக்கு நிறைய டீட்டெயில்ஸ் கிடைச்சிருக்கு. எல்லாருக்கும் சாதாரணமாக தோன்ற மாதிரி இது 2050 நடக்கிற டைம் டிராவல் ஸ்டோரியா எங்களுக்கு தெரியல. சைடில் இருக்கிற இந்த சைனீஸ் லெட்டரை பாருங்க, ஜெனட்டிக் இன்ஜினியரிங் கம்பெனின்னு எழுதியிருக்கு. ஸோ இது ஒரு மரபணு சம்மந்தப்பட்ட கதையாக இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். ரிச் பீப்புள்ஸ் மரபணுல மாற்றம் பண்ணி தங்களோட வாழ்நாளை அதிகப்படுத்துறதுக்கான ஒரு ஸ்டோரியாக இதை பார்க்குறோம். இதில் பீக் ஆஃப் 11 மில்லியன் பை 2015 இருக்கு. 2050 1 கோடிக்கும் மேலே மரபணு மாற்றம் செஞ்சு பல வருஷம் ஹெல்த்தியாக வாழுற சிகிச்சை எடுக்கிறவங்க லிஸ்ட்டு 2050 1 கோடிக்கும் மேலே இருக்கும்னு ஹிண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கு. இந்த ஒரு சீனில் இந்தியா மேப்பை ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க. இதை பார்க்குறப்போ இவங்களோட மெயின் டார்கெட்டே இந்தியாவில் இருக்கிற புவர் பீப்புள்ஸாக இருக்கலாம். இந்த விஷுவலை பார்க்கும்போது விஜய் தான் அந்த லேபோட ஓனர் மாதிரி இருக்கு. அவரோட லேப்ல தான் ஏதோ பெரிய தப்பு நடந்திருக்கு. அதுக்காக மக்கள் போராட்டம் பண்ற மாதிரி தெரியுது. விஜய் ஃபேஸ்லையும் ஒரு சோகம் கலந்த குற்ற உணர்ச்சி தெரியுது. அடுத்த விஷுவல்ல மரபணு மாற்றம் சம்மந்தப்பட்ட முக்கியமான டாக்குமெண்ட் ஆர் ஃபார்முலாவை அழிக்கிறதுக்காக அவரோட லேபுக்கே தீ வச்சிருக்காங்க. லேப்ல இருந்து அந்த டாக்குமெண்ட்டை காப்பாற்றுறதுக்காக தான் நெருப்பு எரியும் போது கூட இந்த ரிஸ்க் எடுக்கிறாரோ. சின்ன சின்ன கண்கள் சிரிக்கிறதோ இந்த சாங்ல சின்ன வயசு விஜய் அண்ட் ஸ்னேகா மேம் பிரெக்னெண்டா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மழை பொழிகிற 2ஆம் நாளில். ஆனா இந்த கிளிம்ஸ் வீடியோல செகண்ட் குழந்தைய பத்தி எந்த ஒரு கிளிப்ஸுமே இல்லை. விநாயகர் சதுர்த்திக்கு 2 days முன்னாடி செப்டம்பர் 5th Thursday அன்னைக்கு கோட் மூவி ரிலீஸ் ஆக போகுது. எது எப்படியோங்க நம்ம கோட் மூவி கண்டிப்பா 1000 கோடி அச்சீவ் பண்ணிடும். இனிமே நம்ம சேனல்ல தளபதியோட அப்டேட்ஸ் எல்லாமே லைனா வந்துகிட்டே இருக்கும். நண்பா நண்பீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.